இந்த மட்டன் சுக்கா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா மேட்ச் ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்தலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ. இந்த அளவுக்கு கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா. நான் வந்து 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 சீட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 5ல இருந்து ஒரு 6 விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம். ஒரு சின்ன ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு 10 பீஸ் முந்திரி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இது சேர்த்தலாம். ஒரு 50 கிராமுக்கு சின்ன வெங்காயம், இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பொடியை நறுக்குன ஒரு தக்காளி, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்ச மட்டன் இந்த தண்ணியோட சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமா உப்பு நல்லா கலந்துருங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். தண்ணி வந்து நல்லா இழுத்துருச்சு பாருங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா இதை சேர்த்துலாம். ஒரு பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு மேலவே நெய் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி.